வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு மாடல், அந்த மாடல் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த மாடலோட நேம் வந்து CA316169B. இந்த மாடல் 200 வாட்ஸ் பவர், ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் 50-50 வாட்ஸ் வரும். சப்பு வந்து 100 வாட்ஸ் வரும். இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் சப் ப்ரீப் போர்டு இதுக்குள்ளேயே அடக்கம், பேஸ் டிபிள் போர்டும் இதுக்குள்ளேயே இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் இதுலேயே இருக்குது. ஸோ இதில் சப்போட ஃப்ரீக்வன்சி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சப்போட வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இதில் கொடுத்துருக்கு. இது வந்து பாஸோட ஃப்ரீக்வன்சியை கூட்டலாம் குறைச்சிக்கலாம், சப்பு வால்யூம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இது லெஃப்ட் ரைட் வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இதோட ட்ரிபிள், மொத்த ட்ரிபிளோட வால்யூம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், டோட்டல் வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். ஒரு பெர்ஃபெக்டான லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி ஒரு சவுண்டு பார்னு எடுத்துகிட்டு எவ்வளோ விலை வைக்கிதுன்னு உங்களுக்கே தெரியும். சப்போஸ் வேறு ஏதாவது ஆம்பிளிஃபயர்னு போனால் எவ்வளோ காஸ்ட்லி இருக்குது. பட் அவ்வளோலாம் தேவையில்லை. ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ஹை எண்ட் ரெசல்யூஷனோட ஒரு குவாலிட்டி ஆடியோவை நீங்கள் கேட்கலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு பாருங்கள், இது ஒரு 2.1, இது ஒரு 2.1, இதுவும் வந்து 200 வாட்ஸ் தான். ரேட் கம்மி. இதில் கண்ட்ரோல் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் அதாவது பேஸ் டிபிள் கண்ட்ரோல் இதெல்லாம் இல்லை. இந்த செட்டில் விலை கம்மி தான், 850 ரூபா வரும். லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான 2.1 200 வாட்ஸ். ஏன்னா நம்ம நியூ கம்மர்ஸ், பிகினர்ஸ், இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரோம். பட் ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கொடுக்கலாம், இல்லை நம்ம வீட்டுக்கே நல்ல ஒரு ஆம்பிளிஃபயர் வேணும் அப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா போதும். தென் எல்லாமே ஒரு ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுத்தா போதும். வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை, பக்காவாக ஒர்க் பண்ணும். இது 850 ரூபா. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மெல்ல ஒரு லோ பட்ஜெட்லேருந்து நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். ஓகேவா? தென் அடுத்தபடியாக என்ன வந்துச்சு அப்படின்னா MT21 அப்படிங்கிற ஒரு மாடல் அல்லது மாடல். இது கம்ப்ளீட்டாக காம்பேக்டாக டாப் பாட்டம் 2 பிளேட் இருக்கும். அதனுடைய அசசரிஸ்லாம் இருக்கும், ஃபிட்டிங் ஸ்க்ரூஸு, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே இருக்கும். இந்த போர்டு இருக்கும். இதில் இதுவும் அதே மாதிரி தான் 2.1, சேம் 200 வாட்ஸ் பவர், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இதில். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இது தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரைஸ் வந்து 1250. ஃபாஸ்ட் செல்லிங். எந்த போர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சேல் ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது. லோ பட்ஜெட், நல்ல குவாலிட்டி இருக்கும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 5 கண்ட்ரோல் இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டி இம்போர்ட்டட் கண்ட்ரோல்ஸ் இதில் இருக்குது. மேலே ஒரு டாப்பில் ஒரு லிட்டு வந்துடும், பாட்டம் ஒரு லிட்டு வந்துடும், மூடி வந்துடும். டாப் பாட்டம் காம்பேக்டாக அடங்கிறவை எதுவுமே தேவையில்லை. கம்ப்ளீட்டாக சூப்பரான குவாலிட்டியில் கேட்கலாம். 1250. ஓகேவா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி, இப்போது நாம் இந்த மாடல் பார்க்கலாம். இப்போ நான் பார்க்க போகிறது இந்த மாடல் தான். நான் ஏற்கனவே டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இந்த இடத்துல மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கும். இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், இது மல்டிபிள் இன்புட் இருக்குது. மல்டிபிள் இன்புட் அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் வந்து ஒரு 3.mm ஜாக் மூலிமா நான் வேறு ஏதோ ஒரு ஆடியோ இன்புட் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டிவியோட இன்புட் கொடுத்து நல்ல குவாலிட்டியாக 3 சேனல் அவுட்புட் ஆடியோ கேட்கலாம். ஓகே, அதேமாரி இதில் ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் எனேபிள் ஆகும். நல்ல லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.0 அல்லது 5.0. ஓகே, சரி, இப்போ எப்படி டெமோ இதுன்னு பார்க்க போகலாம். இது டீட்டெயில்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து ஸ்பீக்கரோட லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் சப்வூஃபர். இந்த இடத்துல டிசி பவர் வந்து டபுள் செலெக்ஷன் இருக்கும். ஒன்று ஒயர் மூலிமா இன்செர்ட் பண்ணலாம், இல்லை ஒரு அடாப்டர் மூலிமா இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாரி மல்டிபிள் இன்புட்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். ஒர்க் பெஞ்ச். இது ஒரு ஒர்க் பெஞ்ச். ஓகே, பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு. இப்போது இதில் பாருங்கள், இதுதான் அந்த போர்டு. இந்த பாக்ஸில் வந்திருக்கு. இந்த பாக்ஸில் மேலே இருக்குது CA3169 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் ப்ளூடூத் மோடில் ஆக்டிவேட்டிவாக இருக்குது, எனேபிளாக இருக்குது.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளூடூத்து, ஒரு கனெக்ட் பண்ணுறேன், ஒரு ஆடியோ தான் இருக்கும், பக்காவாக இருக்கும் கேட்கறதுக்கு. என்னுடைய வீடியோ தான் ஒரு போர்டு. கரண்ட் டேக்கன் கம்மியாக இருக்கும், ஹீட் இசி இருக்காது, நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். சரி, இதில் என்ன வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏன் இதில் சப்பு மட்டும் தூக்கலாக அவுட்புட் வருதுன்னு கேட்டால், இதில் வர்ற ஒரு கிளாஸ் டி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்யூட் டிசைனிங்கில் சப்பு வந்து 100 வாட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸினுடைய ப்ரீவியஸ் கிளாஸினுடைய ஆடியோ ஒரு ப்ளூடூத் எனேபிள், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எந்தவித டிஸ்டார்ஷன் இருக்காது, லாங் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். ஓகே, ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். சரி, இந்த போர்டில் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ மறுபடியும் 1 செகண்ட் ப்ளே பண்ணுறேன், 10 ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் டைரக்டா. அது எந்த மாடலில் தான் சரி, நோ ப்ராப்ளம். இந்த கண்ட்ரோல் ஓகேவா, நல்லா இருக்கும் அவுட்புட். லைன் இன் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, எஃப்எம் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எஃப்எம்மோட சிக்னல் வந்து ரிசீவ் ஆகுது. இப்போ ஒரு பென் டிரைவ், பிரஸ் பண்றேன். ஓகே வரும். இதே லீனியர் இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சுவிட்ச் செலக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தோ அல்லது லைன் இன்ங்கிறது இங்கிருந்து ஒரு மாடுல இருந்து போற இன்புட் இதுல கொடுத்துருக்கு. நான் வால்யூம் குறைச்சிடுறேன். இப்போ ஒரு ஆடியோ ஒன்று பிளே பண்றேன். ஸோ லைன் இன் அப்படின்னு செலக்ட் ஆயிரும். நான் ஒரு கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வால்யூம் ஃபுல்லாக வச்சேன் அப்படின்னா நான் பேசுறது எதுவும் கேட்காது. ஓகே, இதில் பாருங்க, மேக்ஸிமம் வால்யூம் வைக்கிறேன். வால்யூம் குறைச்சிடுறேன். இப்போ வால்யூம் குறைச்சி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேஸ், இது வந்து சப்புக்கு உண்டானது, சப்பு வால்யூம், சப்போட ஃப்ரீக்வன்சி, பேஸ் மட்டும் ஃபுல்லாக தூக்கலாக வரும். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்னுடைய டோட்டல் வால்யூம். ஓகே, இப்போ இந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு பாருங்க, ஒவ்வொன்று அட்ஜஸ்ட் பண்ண மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்றேன், கம்ப்ளீட்டாக குறைச்சிடுறேன். இதில் என்ன பண்ண முடியும், வால்யூம் ஃபுல்லாக சைலண்டாக இருக்கும், பக்கா வரைக்கும் எந்த வித நாய்ஸ் வராது. சப்போஸ் நீங்கள் மியூட் அப்ளை பண்ணாலும் சரி, எந்த வித டிஸ்டார்ஷன் நாய்ஸ் எது வராது, படு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஓகே, ஒன்லி சப் மட்டும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சர்க்கியூட்ல ஆக்சுவலா இந்த மாடுல இருந்து நேரா இந்த இன்புட் கொடுத்துருக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குவாலிட்டி நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குறதுக்காக ஒரு பிடி போர்டை ஆட் பண்ணிட்டேன். இந்த பிடி போர்டை ஆட் பண்ணாலும் என்னாச்சு அப்படின்னா,
வரக்கூடிய பாட்டில் வரக்கூடியதை நான் கொஞ்சம் வால்யூம் வச்சிடுறேன். பாருங்க, ஒன்லி பேஸ் மட்டும் பக்காவா கிளியரா, கொஞ்சம் ட்ரிபிள். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் குறைக்க முடியும், கூட்ட முடியும். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த போர்டு தேவையில்லை, இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிடி போர்டு ஆட் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணியிருக்கோம், வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியை இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சியை மட்டும் இதில் இன்புட் கொடுக்கறதுனால இந்த டோட்டல் பெர்ஃபார்மன்ஸும் மாறிடும். அப்போது ரொம்ப அருமையான எஃபெக்டிவாக கேட்கலாம். சில பேர் நல்ல பேஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. பேஸ் மட்டும் படு கிளியராக உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இதை கூட்டி குறைக்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுனால உங்களுக்கு சாஃப்ட் பேஸா இல்லை ஷார்ப்பாக வேணுமா, ஒரு ஹார்ட் பஸ் வேணுமா அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ண முடியும். ஸோ இதில் எல்லாமே இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. பெரிய ஆம்பிளிஃபையரோ எதுவும் தேவையில்லை. இந்த ஒரு யூனிட் இருந்தால் போதும். யூனிட் காஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1550 ரூபா கொரியர் சார்ஜோடு வரும். 1500 ருபீஸ் வரும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? நிறையா உங்களுக்கு கிளாஸ் டி போர்ட்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 second. கம்ப்ளீட்டாக குறைக்க முடியும், ஒன்லி சப் மட்டும். இப்போ ட்ரிபிள் வால்யூம் என்ன, ப்ளூடூத் மோடு நான் ப்ளூடூத் மோடு கான்டாக்ட் பண்ணியிருக்கேன், அது எனேபிள் ஆயிரும். கூடிய ஸ்பீக்கர், வூஃபர், மிட் ரேஞ்ச் எது வேணும் யூஸ் பண்ணலாம். நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதில். ஓகேங்களா? பொதுவாக இம்பிடன்ஸ் கம்மியாக இருக்கிறதுல அவுட்புட் எப்பவுமே அதிகமாக இருக்கும். சரி, வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இதில் சிக்னல் எப்படி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இதான் ப்ளூடூத் எனேபிள் இருக்கு இல்லையா, அப்போ எல்லாமே ப்ளூடூத் மாடல் வந்துருச்சு. இப்போ மொபைல் ஃபோன் ஓகே. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு எல்இடி டிவி இருந்தால் கூட எல்இடி டிவியில் ப்ளூடூத் எனேபிள் பண்ணி ஒரு எல்இடி டிவியில் வர ஆடியோவை 2.1 பர்ஃபெக்டாக கேட்க முடியும். ஓகே, நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம், இன்னொரு மாடலோட. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.